இது நடந்து ஒரு 12 வருஷம் இருக்கும். சுரேஷ் நம்ம ஆலயத்துக்கு அந்த தம்பி முக்கியமான ஒரு நல்ல லீடரா இருக்காங்க. அவனுடைய தாயார் இவங்க இருவர் வீட்லயே பயங்கரமான சூனிய மந்திரம் பண்ணதாக பாஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4-5 பாஸ்டர் வந்து பார்களை கொண்டு வந்து மம்முட்டியை கொண்டு வந்து வீட்டில் பள்ளம் தோண்டி தாய்த்தலா எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த வீட்டில் ஒரு சமாதானம் வந்ததா என்றால் வரவில்லை. கடைசியில இங்க பாஸ்டர் புதுசா சபையை வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போலாம், அவர் எப்படாச்சும் கூப்பிட்டு அவருக்கு காணிக்கை நிறைய கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற தாழ்த்தி எடுத்துலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுவாரு. அப்போ வந்து பாஸ்டர் ஏன்னா மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, இவர் வந்து தோண்டிடுவாருன்னு என்ன பண்றாங்க, வந்து ஐயா நீங்க வரணும் எல்லாத்தையும் கேட்டுக்கணும். நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன கொத்தனார் வேலைக்கு வைக்கலாமா, வாரம் மம்பி எட்டு வரதுக்கு நான் தேவனுடைய ஊழியன், இங்க ஜெபிச்சா அங்க அற்புதம் நடக்குன்னு உட்காந்து இயேசுவின் வல்லமை நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி எனக்கு இரவு 9 மணி ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசு சாமி அற்புதம் செய்யும். இவங்க போயிட்டு வீட்டில் கரங்களை பிடித்துக் கொண்டு இயேசு சாமி என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று கதறுகிறார்கள். அப்போது சுரேஷ் சொன்ன வார்த்தை, இதுவரை கேட்டில்லாத ஒரு வெட்டி குண்டு போல ஒரு சத்தம் கிச்சன்ல கேட்டு இருக்கு. ஓடி போய் பார்க்கறாங்க, ஒண்ணுமே இல்லை. அன்றைக்கு தேவ வல்லமை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு சத்தியத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே தான் சொல்கிறேன், பில்லி சூனிய கட்டுகள் சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சதறி சின்னாபின்னமாகும். அதனால கிறிஸ்தவர்களே, எனக்கு அவன் அதை செஞ்சுட்டான், எனக்கு இதை செஞ்சுட்டான், இதுல போட்டுருப்பான், அதுல போட்டுருப்பான். இன்றைக்கு நன்றாக தெரிஞ்சுங்க, இயேசுவின் பிள்ளையான் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட கொம்பனுக்கு கொம்பா வந்து பில்லி சூனியவனுக்கு விரோதமாக செய்தாலும் அவனுக்கு ரிட்டர்ன் ஆகுமே தவிர தேவ பிள்ளையை அதை தொட முடியாது. ஏனென்றால் அவர் உனக்கு பாதுகாவலா இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் பிள்ளையா இருக்கிறது அடையாளம். எந்த பில்லி சூனிய கட்டுகள் மாந்திரிகங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை தொட முடியாது. யாராச்சும் அது போல அஃபெக்ட் ஆயிருந்தாலும் நீ ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் விடுதலை ஆவார்கள். We have a power of Jesus.